ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கத்தார் மன்னருடன் நடத்திய இருதரப்பு பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளையோரின் சிந்தனைகளுக்கு ஊழல் இடையூறாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் மத்திய பிரதேசத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகனும் மனு தாக்கல் செய்துள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முன்னணியில் திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கத்தார் மன்னர் திரு ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானியை தோஹாவில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். அப்போது மண்டல மற்றும் உலக அளவிலான பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். முன்னதாக நேற்று கத்தார் பிரதமர் திரு ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியை சந்தித்து திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அப்போது ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு திருப்திகரமான வகையில் அமைந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கத்தாரிலிருந்து தாயகம் புறப்பட்ட பிரதமர் தாம் மேற்கொண்ட இந்த அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இளையோரின் சிந்தனைகளுக்கு ஊழல் இடையூறாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இவை திறமை மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு எதிரானது என்று கூறினார். இளைஞர்கள் ஊழலை வெறுப்பதற்கு காரணம் வழி வழியாக அவர்கள் ஏமாற்றப்பட்டு வருவதுதான் என்று அவர் குறிப்பிட்டார். அரசு நடைமுறையில் அண்மையில் ஏற்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் பாராட்டத்தக்கவை என்று தெரிவித்த அவர், தற்போது ஊழல் சக்திகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இளைஞர்கள் தங்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான தருணம் உருவாகியிருப்பதாகவும் திரு ஜெக்தீப் தங்கர் குறிப்பிட்டார். பருப்பு வகைகளின் கொள்முதல் 18 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பருப்பு வகைகள் குறித்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பெருமளவு பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். உற்பத்திக்கான செலவினங்களை விட 50% கூடுதல் விலையை இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பெறுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சிறுதானியங்களை உற்பத்தி செய்வதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். ஒலிபரப்புத்துறையின் முனையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். ஒலிபரப்பு ஊடக தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச கண்காட்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்களுக்கு தகவல்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை வழங்குவதில் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். ஒலிபரப்பு ஊடகங்கள் புதுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு இளையோருக்கு திறன் பயிற்சி வழங்குவது அவசியமாகிறது என்றார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 5வது பொருளாதார வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம் உட்பட 15 மாநிலங்களிலிருந்து 56 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 20ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும். ஒடிசா மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று மனு தாக்கல் செய்தார். இதேபோல் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம்.
இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 25ஆம் தேதி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை மக்கள் மைகவ் இணையதளம் மூலம் பகிர்ந்து கொள்ளலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலமாகவும் வரும் 23ஆம் தேதிக்குள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து புதுதில்லியில் கருத்து தெரிவித்த பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத், தேர்தல் நிதி தொடர்பாக வெளிப்படைத்தன்மையை கொண்டுவரும் அரசின் முயற்சிக்கு உச்சநீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். முன்னதாக தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுடன் அதனை ரத்து செய்தும் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மனுக்களை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முன்னணியில் திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். கல்வித்துறையை பொறுத்தவரை தமிழகம் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். 2001ஆம் ஆண்டிற்கு முன்னர் அரசு திட்டங்கள் மூலம் கட்டப்பட்ட 2,50,000 வீடுகளில் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் அடுத்த 2 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இதற்காக 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அரசின் மின்னணு சந்தை மூலமான கொள்முதல் 1,00,000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டி பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு மின்னணு சந்தை நடைமுறை தொடங்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக பாதுகாப்பு அமைச்சகம் இந்த அளவு கொள்முதலை மேற்கொண்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் சுமார் 46,000 கோடி ரூபாய் அளவுக்கு மின்னணு மூலமாக விற்பனை ஆர்டர்களை பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு உமர் அயூப்பை பிரதமர் வேட்பாளராக அக்கட்சி அறிவித்துள்ளது. திரு இம்ரான்கான் ஆதரவு பெற்ற சுயேட்சை உறுப்பினர்கள் 92 பேர் வெற்றி பெற்றுள்ளனர் என்றாலும் தனிப்பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சியமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. நவாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் திரு ஷெபாஸ் ஷெரீஃபை பிரதமர் பதவிக்கு அக்கட்சி முன்னிறுத்தியுள்ளது. அவருக்கு பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 3 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 326 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் இந்தியா பேட் செய்தது. கேப்டன் ரோஹித் சர்மா அபாரமாக ஆடி சதம் அடித்து 131 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். ஜடேஜா சதம் அடித்து 110 ரன்னுடனும் குல்தீப் யாதவ் 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் 11-4, 11-2 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க் புரோக்மேனை வென்றார். பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாகேத் மைனேனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-3 என்ற ஆட்டக்கணக்கில் சீனாவிடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் மன்னருடன் நடத்திய இருதரப்பு பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளையோரின் சிந்தனைகளுக்கு ஊழல் இடையூறாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் மத்திய பிரதேசத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகனும் மனு தாக்கல் செய்துள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முன்னணியில் திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.